நேயர்களே வணக்கம். நான் உங்கள் மார்ஷல் சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் திரு பழ கருப்பையா இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 முடிவுகள். தனிப்பெரும் கட்சியாக விஜயனுடைய தமிழக வெற்றிக் கழகம் உருவெடுத்துள்ளது. எதிர்கட்சியாக திமுக, மூன்றாவது இடத்திற்கு அதிமுக தள்ளப்பட்டிருக்கிறது. நிறைய விஷயங்கள் இதையொட்டி உங்கள்கிட்ட கேட்கணும். முதல்ல எப்படி பாக்குறீங்க மொத்த ரிசல்ட்டை? நல்ல ஒரு எதிர்பாராத வெற்றி தான் இது. இவ்வளவு பெரிய வெற்றியை அவர் அடைவார் என்று அவரும் நம்பவில்லை, மற்றவர்களும் நம்பவில்லை. அவரே நம்பவில்லை தான். அதனால தான் பல பேரை கூட்டணிக்கு சேர்ப்பதற்கெல்லாம் முயன்றார். ஆனால் ஏறத்தாழ தனி பெரும்பான்மையை அவர் பெற்றுவிட்டார். ஒரு 10 இடங்கள் குறைவாக இருக்கின்றன என்றாலும். ஆக இவர் பெற்ற வெற்றி, இவர் வைத்த கொள்கைகள், அவருடைய கட்சி அமைப்பு, அவை குறித்த நாளில் மக்களுக்கு ஒரு பெரிய சினம் இருந்திருக்கிறது. திமுக கடந்த 5 ஆண்டுகளில் நடத்திய ஆட்சி அவ்வளவு பெரிய வெறுப்பை மக்களிடம் தோற்றுவித்திருக்கிறது. நான் 1000 கொடுத்தேன், 2000 கொடுத்தேன், பொங்கலுக்கு கொடுத்தேன், கரும்பு கொடுத்தேன், பனங்கிழங்கு கொடுத்தேன் என்பதுதான் அவருடைய போக்காக இருந்ததே தவிர சட்டம் ஒழுங்கு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போதை நாடாக தமிழ்நாடு மாறிவிட்டது. இது குறித்து மக்களுக்கு மிகப்பெரிய சினம் இருந்தது. மாறி மாறி வருகிறார்கள், ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவோம் என்று சொல்லி அதிமுக அந்த அளவுக்கு, திமுக அளவுக்கு உள்ள தன்மை உள்ள கட்சி இல்லை என்றாலும் கூட பெரிய மாற்றத்தை மக்கள், ஒரு மனிதன் கிடைத்தவுடன் அந்த அந்த மனிதனுக்கு இருந்த ஒரே தகுதி 234 இடங்களிலும் ஆள் நிறுத்துவதற்குரிய தகுதியை அவர் பெற்றார். அதையும் அவர் இயல்பாக பெற்றிருக்கவில்லை. பல கட்சிகளில் இருந்து வந்தவர்களை அவர் பிடித்து வைத்து கொண்டு, ஸ்டாலினை தோற்கடித்தவர் ஸ்டாலின் கட்சியிலேயே மாவட்ட செயலாளராக இருந்தவர், எம்எல்ஏயாக இருந்தவர். பிறகு அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை என்றவுடன் இங்கே வருகிறார்கள். அதே மாதிரி அன்பில் பொய்யாமொழியை தோற்கடித்தவர் அன்பில் பொய்யாமொழியால் விரட்டப்பட்டவர். இப்படி பல கட்சிகளில் இருக்கின்றவர்கள் இடம் கிடைக்காமல் காலையில் வந்து மாலையில் வேட்பாளராகி 20 நாட்களில் அவர்கள் எம்எல்ஏக்களாக ஆகிவிட்டார்கள் என்று சொன்னால் இதுதான் அந்த கட்சியினுடைய போக்கு. அவருக்கு வேட்பாளர்களை தெரியாது, வேட்பாளர்களுக்கு அவரை தெரியாது. ஏதோ ரசிகர் மன்றமாக தொடங்கி அவர்கள் மட்டுமே போதுமானவர்கள் இல்லை நாடாளுவதற்கு என்ற அடிப்படையில் அவர் பல கட்சிகளை சேர்ந்தவர்களை A1 அக்யூஸ்ட், குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டவர்கள், பல தடவை குற்ற வழக்குக்காக சிறைக்கு போனவர்கள் எல்லாரும் அதில் வேட்பாளர்களாகி இருக்கிறார்கள். ஆட்டோ ஓட்டுநர் கூட வேட்பாளராக இருக்காரு. ஆட்டோ ஓட்டுதல் குற்றச்செயல் இல்லையே. இல்ல அப்போ அதையும் சொல்லணும்ல. ஆட்டோ சாமானியர்கள் இருக்காங்க. அதாவது காமராஜரை விட சாமானியர் யாரும் கிடையாது. சொத்தே இல்லாதவன் தான் சாமானியன். அதல்ல ஆட்டோ ஓட்டுவது குறைவான குற்றச்செயல்கள். நான் குற்றச்செயல்கள் புரிந்தவர்கள் கூட அதில் வேட்பாளர்கள் ஆகிவிடுகிறார்கள். அதெல்லாம் என்ன காரணம் என்றால் கடைசியில் ஆட் கிடைக்காமல் வந்தவன் எல்லாம் போட்டு, இதை நான் குற்றம் என்று சொல்லவில்லை, இவ்வளதையும் பொருட்படுத்தாமல் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். எதையும் பொருட்படுத்தவில்லை. அவர்களுக்கு தெரிந்த ஒரே ஒரு மனிதன் விஜய் தான். அவர் ஒருவர் தன்னுடைய ஆட்களை ஒழுங்குபடுத்தி கொண்டு ஆட்சி அமைக்க முடியும். ஸ்டாலின் ஆட்சி முறியடிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு வெறி மக்களுக்கு இருந்ததனுடைய விளைவுதான். அவர் அடுத்த இடத்தை பெற்றேன், நான் 50 இடத்தை பெற்றேன், 60 இடத்தை பெற்றேன், இத்தனை வாக்குகளை பெற்றேன் என்பதெல்லாம் முக்கியமில்லை. எப்பொழுதுமே அப்படித்தான் நடந்திருக்கிறது. அவ்வளவு கடுமையான எதிர்நிலை ஸ்டாலின் ஆட்சிக்கு இருந்தது. அதனால் தான் யாரையாவது கொண்டு வந்து வைப்போம். எனக்கு தெரிய விஜயினுடைய தகுதி எந்த அடிப்படையில் இந்த வெற்றியை பெறுவதற்கு அது போதுமானதாக இருந்தது என்றால், மக்கள் ஒன்றைத்தான் எதிர்பார்த்தார்கள். இவர் சொன்ன இலவச திட்டங்கள், அது இதெல்லாம் ரொம்ப கோமாளித்தனமான திட்டங்களை எல்லாம் அவர் சொன்னார். 4 லட்சம் கோடி வருமானம் வரக்கூடிய 4 லட்சம் 3 லட்சம் கோடி வருமானம் உள்ள தமிழ்நாட்டுக்கு 8 லட்சம் கோடிக்கு திட்டம் சொன்னார். மிச்சம் நோட் அடித்து மக்களுக்கு மற்றவற்றையெல்லாம் வழங்குவதா என்று எனக்கு தெரியவில்லை. அவையெல்லாம் கூட முக்கியமில்லை. நான் இதை எப்படி பார்க்கிறேன் என்றால், 234 தொகுதிக்கும் ஆள் நிறுத்த தெரிந்த ஒரு மனிதன், அது போதுமானது. அது ஒரு கட்சி தலைமைக்கு போதுமானது, அது ஒரு கட்சிக்கு போதுமானது. அந்த கட்சியை தேர்ந்தெடுக்கலாம் என்று மக்கள் நினைக்கின்ற அளவிற்கு அவர்கள் தள்ளப்பட்டதற்கு மிகப்பெரிய காரணம் இந்த ஸ்டாலின் ஆட்சியை ஒழிக்க வேண்டும் என்பதுதான். ஆகவே அந்த விதத்தில் தமிழ்நாடு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இது இவ்வளவு பெரிய கோபம் மக்களுக்கு இருக்கும் என்று விஜய்க்கு தெரியும் என்று நான் நினைக்கவில்லை.
யாருக்குமே தெரியாது. நமக்கும் கூட அந்த ஆட்சி ஓக்கியப்பட வேண்டும், ஒழிக்கப்பட வேண்டும் என்று நாம் சொல்லிக்கொண்டே இருந்தாலும் இப்படித்தானே பணத்தை கொடுத்து, காசை கொடுத்து, அதை கொடுத்து, இதை கொடுத்து வந்து விடுகிறார்கள். செந்தில் பாலாஜி 5000 ரூபாயிலிருந்து 8000 10,000 ரூபாய் வரையிலும் வாக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு எவ்வளவு பணம் திரட்டி இருக்க வேண்டும். மறுபடியும் இவர்கள் வருகிறார்கள். ஆனால் செந்தில் பாலாஜியை சிறையிலே மந்திரியாக ஆக்கியதற்காக ஸ்டாலின் தண்டிக்கப்பட்டார். செந்தில் பாலாஜி வெற்றி பெறுகிறார். ரொம்ப இந்த தோல்வியிலேயே மிகச்சிறந்த தோல்வி இந்தியாவில் நடைபெற்ற இந்த தேர்தல்களிலேயே ரொம்ப கொடுமையான அளவுக்கு ஊழல் வாய்ந்த அரசாங்கங்களாக இருந்தவை 2. ஒன்று மம்தா பானர்ஜியினுடைய அரசாங்கம், இன்னொன்று ஸ்டாலினுடைய அரசாங்கம். எதை பற்றி கவலை இல்லை, சட்டத்தை பற்றி கவலை இல்லை, நீதிமன்றத்தை பற்றி கவலை இல்லை, நியாயங்கள் நெறிகளை பற்றி கவலை இல்லை. ஒரு வாத்தியாருக்கு 25 லட்சம் ரூபாய் வாங்கி கொண்டு 25,000 பேரை நியமிப்பது என்கின்ற அளவிற்கு மம்தா போனார். கோர்ட்டு தடுமாறி விட்டது. இந்திய கோர்ட்டு தோற்றதே மம்தாவிடம்தான். 25,000 பேரையும் உயர் நீதிமன்றம் வேலையை விட்டு நீக்கியது. 25 லட்சம் ஒவ்வொருவரும் கொடுத்துருக்கிறான். வீட்டை வைத்து, வாசலை வைத்து, நகையை வைத்து, அதை வைத்து, இதை வைத்து கொடுத்து பெற்ற வேலையை தகுதி இல்லாமல் பெற்ற வேலை என்று நீக்கிவிட்டார்கள். ஆனால் சுப்ரீம் கோர்ட் 25,000 குடும்பங்களை நிலத்தெருவில் நிறுத்த முடியாது என்று தவறாக முறைகேடாக நியமிக்கப்பட்டவர்களை எல்லாம் மீண்டும் உச்ச நீதிமன்றம் அவர்களை வேலைக்கு எடுத்துக்கொள் என்று உத்தரவிட்டது. இந்திய நீதி முற்றாக தோற்ற இடம் அது. இவ்வளவு கொடுமைகளை புரிந்த மம்தா பானர்ஜியை தோற்கடித்தார்கள் மக்கள். நீதிமன்றம் தன்னுடைய நீதியை விட்டுவிட்டு சட்டத்தை விட்டுவிட்டு தீர்ப்பு சொன்னது. ஆனால் மக்கள் மம்தா பானர்ஜியை 15,000 வாக்கு வித்தியாசத்தில் தோற்கடித்து வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அதுதான் ரொம்ப கடுமையான. அதே போல ஸ்டாலின், அந்த கட்சி தோற்கடிக்கப்பட்டது என்பது மட்டும் முக்கியமில்லை. கருணாநிதி ஒரு ஆளாவது வெற்றி பெற்று கொண்டே இருப்பார். ஏனென்றால் அவரை போல கொஞ்சம் திறமையுடைய மனிதர்கள் சட்டமன்றத்திற்கு வேண்டும் என்கின்ற கருத்து மக்களுக்கு இருந்தது. அவர் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் பயனுடையவராக இருப்பார் என்ற கருத்து இருந்தது. இது அப்படி இல்லை. இது இவருக்கு அந்த தகப்பனுக்கு இருந்த எந்த திறமைகளும் கிடையாது, கொள்ளையடிப்பதை தவிர. எங்கேயாவது உலகத்தில் ஒரு கிரிமினலை சிறைக்குள்ளே மந்திரியாக ஆக்குகின்ற கேவலம் இந்திய அரசியல் வரலாற்றே கிடையாது, உலக ஜனநாயக வரலாற்றே கிடையாது. உலக ஜனநாயக வரலாற்று நான் எது வேண்டுமானாலும் செய்வேன். நான் சிறையில் இருக்கிற கைதியை, கிரிமினல் குற்றவாளியை நான் மந்திரியாக்குவேன். தட் இஸ் மை ப்ரையாரிட்டி என்று சொன்ன ஒரு முதலமைச்சரை நாடு கண்டதில்லை. கண்டபோது அந்த மக்கள் ஒரு வழியாக இதற்கு தீர்ப்பளித்தார். மம்தா பானர்ஜியை தோற்கடித்ததும், ஸ்டாலினை தனிப்பட்ட முறையில் தோற்கடித்ததும், அந்த 2 கட்சிகளையும் ஆட்சியை விட்டு நீக்கியதும் தான் மிகப்பெரிய ஜனநாயக தீர்ப்பு. ஆகவே ஸ்டாலினையும் தோற்கடித்து திமுகவையும் தோற்கடித்த இந்த தேர்தலில் விஜய் பெற்ற வெற்றியை நான் பாராட்டுகிறேன். அது அவர் பெற்ற வெற்றி என்று சொல்வதை விட மக்கள் அவர் மீது அந்த வெற்றியை திணித்தார்கள் என்று சொல்வதுதான் பொருள். அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. திமுக மேல அதிருப்தினா அதிமுக போட்டிருக்கலாம், தாவேக்காவுக்கு போடுறோம், ஒரு மாற்று சக்தியா தானே பாக்குறாங்க. இல்ல விஜய் ஒரு இல்ல அது திமுகவோடு ஒப்பிடும்போது எல்லா விதத்திலும் தகுதியான கட்சி தான். இவர்கள் அளவுக்கு தவறுகள் நீண்ட கால ஆட்சி நடத்துகின்றவர்களிடையே நிகழ்கின்றன என்றாலும் கூட ஒரு புதிய மனிதனிடம் கொடுத்தால் இந்த தவறுகளெல்லாம் முற்றிலும் நடக்காதோ என்று அவர்கள் நினைக்கலாம். அதிமுகவிலும் சில குறைகள் இருக்கும், ஆட்சியில் இருக்கின்ற காலத்தில் தவறுகள் இருந்திருக்கும். ஒரு புதிய மனிதன், அவன் இதுவரையிலும் கரைப்பட்டவனும் இல்லை, அவன் ஆட்சி நடத்தி பழக்கப்பட்டவனும் இல்லை. அவனுக்கு ஆட்சி நடத்த தெரியாது என்பதெல்லாம் ஆட்சியில் உட்கார்ந்த பிறகு ஏற்படுகின்ற குளறுபடிகளை எல்லாம் பொறுத்தது. ஆனால் மக்கள் ஒரு புதிய மனிதனிடம், புதிய கட்சியிடம் கொடுப்போம் என்று கருதினார்கள். அந்த புதிய மனிதன் வைத்திருந்த வேட்பாளர்கள் எல்லாம் A1 அக்யூஸ் எல்லாம் அதில் இருக்கிறார்கள் என்பது வேறு. அது மக்கள் விரும்பிய ஒரு பெரிய மாற்றம். அதாவது 3ஆவதாக இருந்த ஒரு மனிதனை அவர்கள் தேர்வு செய்தார்கள். நான் தான் முதலிலே சொன்னேன், 234 இடங்களிலும் ஆள் நிறுத்தக்கூடிய வல்லமையுடைய ஒரு கட்சி போதுமானதாக இருந்தது மக்களுக்கு. அவன் என்ன கொள்கை வைத்திருக்கிறான், என்ன சொல்லுகிறான், அவனுக்கு என்ன அரசியல் தத்துவங்கள் தெரியும், அல்லது எந்த வழியில் இந்த நாட்டை நடத்துவான், அவன் சந்தை பொருளாதாரத்தை அடிப்படையாக வைத்து நடத்துவானா, அல்லது கார்பரேட்டுகளின் எதிர்ப்பு அரசியலை கம்யூனிஸ்டுகளை போல கையாளுவானா, எல்லாம் அதை பற்றியெல்லாம் கேள்வியே கிடையாது. சரி, நாட்டிலே
வரி வருமானம் வருகிறது. அந்த வரி வருமானத்தை மக்களுக்குரிய திட்டங்களாக மாற்றி கொடுத்தாலே போதுமானது. பெரிய காரியங்கள் ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளோதெல்லாம் செய்வதற்கு பெரிய கிரியேட்டிவ் நாலேஜ் வேண்டும். அதெல்லாம் இவர்கள் முடியாது, அதெல்லாம் தேவையில்லை. ஆனால் ஒன்றே ஒன்று, ஏறி உட்கார்ந்தவுடன் கல்குவாரியை நோக்கி பாய்வான ஒரு எம்எல்ஏயும் வந்திருக்கிறவன் பூராவும் வெவ்வேறு கட்சிகளிலிருந்து வந்திருக்கிறவன், அரசியலை பார்த்தவன், அரசியலில் தோற்றவன், அரசியலில் புறக்கணிக்கப்பட்டவன், கடைசி நேரத்தில் இங்கே இடம் பெற்றிருக்கிறான். இவனுக்கெல்லாம் அரசியலை பற்றி பாதி பேருக்கு தெரியும், பாதி பேர் காலப்போக்கில் புரிந்து கொள்வான். தமிழ்நாட்டு அரசியல் எப்படி இருக்கிறது என்றால், ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் தன் பகுதியில் உள்ள கல்குவாரிகள் முக்கியம், ஆற்று மணலில் ஆற்று மணல் அள்ளுவது முக்கியம், காடுகளை அழிப்பது முக்கியம், மலைகளை தகர்ப்பது முக்கியம், இவற்றின் மூலமாக வருகின்ற வருவாய் முக்கியம். ஒவ்வொரு எம்எல்ஏயும் தன்னுடைய ஆட்சி காலத்திற்குள்ளாக ஒரு 10-50 கோடி பணம் சேர்க்க வேண்டும் என்று நினைக்கிறான். ஒவ்வொரு மந்திரியும் 200-300 கோடி ரூபாய் பணம் சேர்க்க வேண்டும் என்று நினைக்கின்றான். அதிகாரத்தில் பழக்கப்படாத இந்த மக்கள் அதிகாரத்திற்கு வருகின்ற போது இவர் எனக்கு பணம் தேவையில்லை என்று இவர் சொன்னாலும் கூட இவர்களை கட்டி மேய்ப்பது என்பது எளிதானதில்லை. முதலிலே அவர்களுக்கு சொல்ல வேண்டிய இந்த கூட்டத்தை ரிசார்ட் பாலிடிக்ஸ் மறுபடியும் ஆரம்பமாகிவிட்டது. இதற்கு முன்னால் நானெல்லாம் எம்எல்ஏவாக இருந்திருக்கிறேன், யாரும் என்னை மேய்த்து கொண்டு விடுதிகளில் வைத்து நீங்கள் கையெழுத்து போடுங்கள் இவருக்கு தான் என்றெல்லாம் கட்டாயப்படுத்தியது. மெஜாரிட்டி இருந்திருக்கும், மைனாரிட்டி இருந்தால் தலைவனுக்கும் தொண்டனுக்கும் உள்ள பற்று ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். அதுதான் நான் சொன்னேன், இது இந்த குறை என்ன என்று. எவனெல்லாம் வந்திருக்கிறான், ஆகவே எவன் என்ன செய்வான், எங்கே விலை போவான் என்று யாருக்கும் தெரியாது என்கின்ற காரணத்தினால் ரிசார்ட் பாலிடிக்ஸ் ஆரம்பமாகிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது சிறுபான்மை பெரும்பான்மை என்பது அல்ல. நீ 10 பேர் மட்டுமே இரு, 10 பேர் உறுதியாக இருக்க வேண்டாமா? கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கவில்லையா? எங்கேயாவது கட்சி மாறுகிறான் அவன்? அது மாதிரியானது தான். ஆகவே நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், அவர்கள் சொல்ல வேண்டும், பெரிய மாறுதலை எதிர்பார்த்து மக்கள் நம்மை, அதாவது அந்த கட்சிக்கு மாற்றாக இந்த கட்சியை தேர்வு செய்யாமல், இதுவும் கூட சின்ன சின்ன குறைகள் உடைய கட்சி தான். ஆகவே முற்றிலும் குறைகள் அற்ற என்று இல்லை, குறைகள் அறியப்படாத, இதுவரையிலும் சோதித்து அறியப்படாது ஒரு கட்சியை ஆட்சியில் வைப்போம் என்று நினைப்பதற்கு காரணம், மக்கள் ரொம்ப களைத்து போயிருக்கிறார்கள், ஊழலற்ற ஒரு ஆட்சியை விரும்புகிறார்கள். ஆகவே உங்களில் யார் அந்த ஊழலை செய்தாலும் அவர்களின் மீது அவர்களிடம் கடுமையாக நடந்து கொள்வேன் என்று முதல்ல கூப்பிட்டு இந்த ரிசார்ட்டில் என்ன பேச வேண்டும், முதல்ல இதுதான் பேச வேண்டும். ஆட்சியிலே தலையிடாதே, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாத, உனக்கு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு வேலையும் கிடையாது. ஊரில் இருக்கிற களவாணி, கள்ளச்சாராயம் காய்ச்சுகிறவன், இவனுக்கு பரிந்து கொண்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவது, அவனிடம் பணம் பெறுவது, போலீஸ்காரர்களை செயல்பட விடாமல் செய்வது. போலீஸ்காரர்கள் ரொம்ப மோசமாக ஆகிவிட்டார்கள் திமுகவினுடைய ஆட்சியில். யாரையும் கொலை செய்வது, கொள்வது, தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துவது என்ற அந்த மோசமான நிலைக்கெல்லாம் காரணம், அவர்களை கட்டுப்படுத்த முடியாத காரணம் இவர்களும் கட்டுப்பாடற்றவர்கள். ஆகவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாதே, தாசில்தார் அலுவலகத்துக்கு போகாதே, உனக்கு வேலை சட்டமன்றத்தில் என்ன தீர்மானம் வேண்டும், மக்களுக்கு என்ன தேவை, மக்களுக்கு என்ன செய்து கொடுக்க வேண்டும், இங்கே ஒரு வாய்க்கால் வெட்டப்பட வேண்டும், இங்கே ஒரு சாலை அமைக்கப்பட வேண்டும், அதை பற்றி பேசு, அதற்குரிய மந்திரியிடம் பேசு, சட்டசபையில் பேசு, அவற்றையெல்லாம் செய்து கொடு. உனக்கு வேலை முடிந்தால் இருந்தால் போலீஸ் ஸ்டேஷனில் போய் எனக்கு வேண்டியவன் என்ன, அவனை பிடிச்சி வச்சுருக்காம்ல என்ன விடு. இந்த அரசியல் தொடங்கினால் மறுபடியும் இது ஸ்டாலின் காலத்து அரசியலுக்கு தான் போகும். இதற்கு நேர்மாறான அரசியலை எதிர்பார்த்து தான் உங்களை தேர்வு செய்திருக்கிறார்கள். மீண்டும் ஸ்டாலின் காலத்து அரசியலுக்கு போய்விடக்கூடாது என்று நான் சொல்லுகிறேனே தவிர, அதற்கான ஏற்பாடுகள் முதல்ல 28 கார் முன்னும் பின்னும் போவதல்ல ஆட்சி. அதில் ஏற்படுகின்ற மகிழ்ச்சி, ஆகா நமக்காக போக்குவரத்து நிறுத்தப்படுகிறது, நமக்காக மக்கள் எல்லாம் ஒதுங்கி நிற்கிறார்கள், நாம் போவதற்காக காத்து நிற்கிறார்கள் என்கின்ற பெருமை எல்லாம் அற்ப பெருமைகள். இதை ஸ்டாலின்லாம் செய்தார். இதெல்லாம் அற்ப பெருமைகள். காமராஜ் எதுக்கு சங்கூதி கொண்டு போகிறா என்று கேட்பார். 2 வண்டி, ஒரு ஜீப் பின்னால் வரும், ஒரு வண்டி முன்னால் போகும், அவ்வளோதான். இப்பொழுது 28 வண்டிகள் போகின்றன. இல்லை, இதெல்லாம் இயல்பாகவே விஜய் செய்ய மாட்டார்னு உங்களுக்கு தோணுது? இல்லை, இதெல்லாம் செய்யக்கூடாது. இதெல்லாம் மாறுதலாக நீங்கள் செய்யுங்கள். நீங்கள் இன்னும் 15-20 ஆண்டுகள் ஆளலாம். இந்த ஆட்சி முறை மாற வேண்டும் என்று மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இதற்குரிய சிந்தனை உங்களுக்கு இருந்தால், இந்த பெருமைகள் அல்ல ஆட்சியினுடைய தன்மை, தனது பெருமைகள் அல்ல. முன்னும் பின்னும் போவது, ஊர்வலமாக போவது, மக்கள் வியப்பது, ஆகா பார்த்தீர்களா நமக்காக ஊர் நிலை கொள்கிறது, ஊர் நிற்கிறது,
என்பதெல்லாம் பெருமை இல்லை. நாம் என்ன செய்கின்றோம், இந்த மக்களுடைய வாழ்க்கையில் எந்த மாறுதல் ஏற்படுத்துகிறோம் என்பது இன்னும் 50 ஆண்டுகளுக்கு பிறகு பேசப்படக்கூடிய பெருமை. ஆகவே சரியான பெருமையை நோக்கி நீங்கள் நகருங்கள். போலீஸ் ஸ்டேஷனுக்குள் முதலில் நம்முடைய எம்எல்ஏக்களுக்கு வேலை இல்லை என்று சொல்லுங்கள். தாசில்தார் அலுவலகத்தில் வேலை இல்லை என்று சொல்லுங்கள். கல்குவாரிகளை தேடி போகாதீர்கள் என்று சொல்லுங்கள். அவற்றையெல்லாம் நியாயமாக அரசுக்கு வருகின்ற வருவாயை நேரடியாக தேடி எடுகின்ற 38,000 கோடி ஆற்று மணலில் 5 கலெக்டர்களை கொண்டு ஸ்டாலின் அரசு கொள்ளையடித்தது என்ற வழக்கு நடக்கிறது. 5 கலெக்டர்களும் நீதிமன்றத்தில் இருக்கிறார்கள். 5 கலெக்டராக அது செய்திருக்க முடியாது. 34,000 கோடி வரவு வைக்கப்பட்டது. 4,000 கோடி வரவு வைக்கப்பட்டது. 34,000 கோடி சுரண்டப்பட்டது. சுரண்டியவன் யார்? கலெக்டரா? சுரண்டியது யார்? அரசா? இந்த நிலைகளுக்கு மாறான ஒரு அரசு வேண்டும் என்று விரும்பி, உங்களுடைய வேட்பாளர் யார் தெரியாது, அவன் பேர் என்ன தெரியாது, விஜய் சொல்லுகிறார் 234 இடங்களில் ஆள் நிறுத்தி இருக்கிறார், ஆட்சிக்கு அவர் வந்தால் இதெல்லாம் செய்வார், அவருடைய சின்னம் விசில், அவ்வளவுதான். வாக்களித்திருக்கிறார்கள். பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. சாதாரண அதிமுக வருகின்ற போது ஏற்படுகின்ற எதிர்பார்ப்பை விட நீங்கள் வந்திருக்கிற போது ஏற்படுகின்ற எதிர்பார்ப்பு ரொம்ப பெரியது. ஏன் பெரியது என்று சொல்கிறேன் என்றால், திமுகவினுடைய எல்லா அட்டூழியங்களையும் ஒழிக்கக்கூடிய ஆற்றல் புதிய கட்சிக்கு இருக்கும் என்று நம்பி அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். யாரும் நினைத்து பார்க்க முடியவில்லை. அப்படி ஒரு பெரிய. அப்புறம் இந்த திருமாவளவன் சொல்கிறார் பாருங்க, நான் கூட்டணி அரசை விரும்பினேன், நான் தான் அதை முன்மொழிந்தேன் தமிழ்நாட்டில், அதை மக்கள் வழிமொழிந்திருக்கிறார்கள். என்ன கூட்டணி அரசு வேண்டும் என்பது என்ன கட்டாயமா? ஒரு கட்சி தனித்து ஆட்சிக்கு வர முடியாத இடங்களில் கூட்டணி அரசு ஏற்படுகிறது. ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தால் கூட்டணி அரசு ஏற்பட வேண்டிய கட்டாயம் என்ன? இல்ல, அந்த கட்சியினுடைய வெற்றிக்கு உதவி செய்யறாங்க, அதிகாரத்தில் பங்கு கொடுக்கணும். இல்லை, நான் சொல்றேன், அதிகாரத்தில் உனக்கு இப்போ உனக்கு போதுமான பெரும்பான்மை இல்லை, நீ பங்கு கொடுத்து தான் ஆக வேண்டும். இதோ ஒரு பெரிய கொள்கை போல, இதை மக்கள் வழிமொழிந்து விட்டது போல, ஒருவனாக ஆளக்கூடாது என்பது போல, இதெல்லாம் ஒரு தியரி போல பேசுகிறார்கள் இவர்கள். அதாவது, நான் முன்மொழிந்தேன் கூட்டணி அரசு தான், நீ 2 இடமும் ஒரு இடம் தான் வெற்றி பெற முடியும், ஆகவே நீ கூட்டணி அரசு தான் விரும்புவ. வாழ்நாளில் என்றைக்கும் 150 இடங்களில் நீ வெற்றி பெற முடியாது, அதனால் நீ கூட்டணி அரசை விரும்புகிற. 150 இடங்களில் வெற்றி பெற முடிந்தவன் கூட்டணி அரசு எதற்கு? இவனை வைத்துக்கொண்டு இவனுக்கும் வம்படித்து கொண்டு, இது தேவையில்லாது. இது பெரிய கொள்கை போல ஒரு இன்றைக்கு பேசியிருக்கார். கூட்டணி அரசை பெரிய தியரியை இவர் கண்டுபிடித்தார். கார்ல் மார்க்ஸினுடைய இந்த தியரி போல, ப்ராலிட்டேரியன் தியரி போல பெரிய தியரியை கண்டுபிடித்திருக்கிறார். அதனால் நான் சொன்னதை மக்கள் வழிமொழிந்திருக்கிறார்கள். இயலவில்லை, அவர் பெரும்பான்மையை பெறவில்லை. கூட்டணி அமைத்து தானே ஆக வேண்டும், கூட்டணி அமைத்து தான் ஆக வேண்டும். பிறகு கூட்டணி என்பது ஒரு சார்பான கட்சி போக்காக இல்லாமல் 4-3 கட்சி போக்குகள் இருக்கிற போது அவர்களை வலுப்படுத்தி நடத்துவது என்பது கொஞ்சம் சிரமமானது தான். அதனால் எப்போதும் கூட்டணி ஆட்சி, ஜனதா ஆட்சி இருந்தது, பல கட்சிகள் சேர்ந்து நாரி போனது. அதுவே அதல்ல, நான் கூட்டணி ஆட்சி, உங்களுக்கு 10 பேர் மட்டும் போதாது, சரியாக ஒரே ஒரு ஆள் தான் கூடுதலாக இருப்பான், 10 பேர் வந்தால் இல்லை, ஒரு ஓட்டில் வெற்றி பெற்றவருடைய கதியெல்லாம் என்ன ஆகும் என்று தெரியாது. அதனால் ஒரு கூடுதலான எண்ணிக்கையில் அவர்கள் வேண்டும், அவர்களுக்கும் மந்திரி பதவி கொடுக்க வேண்டும். ஆகவே எப்படி ஃபார்ம் பண்ண போகிறாருன்னு நினைக்கிறீங்க? கூட்டணி தான் இல்ல, அதிமுக ஆதரவு கொடுக்குமா அல்லது திமுக? அதெல்லாம் அவரவர்கள் சொல்ல வேண்டியது. நீ நானும் பேசினால் அப்புறம் தேர்தல் முடிவுகளை பற்றி நீ நானும் பேசியது போல தான் இருக்கும். எந்த முட்டாளாவது வாக்குப்பெட்டிக்குள் இவ்வளவு பெரிய இது இருக்கிறது என்று தெரியுமா? எவனோ ஒருத்தன் தற்செயலாக சொல்லியிருப்பான், நான் சொல்லிவிட்டேன் என்று சொல்லுவான், நம்ம இன்னொன்று சொல்லுகின்ற போது சரியாக இருக்காது. அதெல்லாம் இதெல்லாம் 2.5 லட்சம் மக்கள் வாக்களித்திருப்பதை 2000 வாக்குகளை கொண்டு முடிவு செய்வது போல இது. அந்தந்த கட்சி சொல்லும், நாளை மறுநாள் சொல்லிவிடுவார்கள் யாரை இவர். திருமாவளவன் இன்னொரு கருத்து சொல்கிறார், அதை கவனிச்சிங்களா? விஜய்க்கு போன வாக்குகளும் பிஜேபிக்கு எதிரான வாக்குகள் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. இப்பதான் முன்னாடி அவர் தான் சொன்னாரு விஜய் வந்து பிஜேபியோட பி டீம்னு. அப்படி எதுவும் நீங்க பாக்குறீங்களா? அவர் ஒரு நாளைக்கு ஒன்று பேசுகிறார். அதை பேசியே வீணா போன ஒரு கட்சி அவருடைய வாக்குகளை பெறுவார். வெறும் 2 இடம், அவர் 14 இடம் 12 இடம் வேண்டும் என்று கேட்டார், வெறும் 2 இடம். அவர் திமுகவின் முழு ஊதுகுழலாக இருந்தார். அதனாலே தான் அவர் தன்னுடைய மதிப்பை இழந்தார். அது தேவையில்லாத வேலை. அது வேலுக்கு பேச வேண்டிய மனிதர் பல சமயம் ஸ்டாலினுக்காக தான் பேசி கொண்டு வந்தார். பிஜேபியை எதிர்க்க வேண்டிய ஒரு கட்டம்
ஆட்சியில் இருக்கின்ற போது வரும். ஏனென்றால் அந்த பாராளுமன்ற இடங்களை வரையறை செய்வதில் ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்கின்றன. மோடி கூட ஒன்று சொன்னார், உத்தரப்பிரதேசத்து மக்களுக்கு உரிய உரிமையை பெறக்கூடாதவாறு தமிழ்நாட்டிலிருந்து குரல் கொடுக்கிறார்கள் என்று சொன்னார். அதெல்லாம் உத்தரப்பிரதேசத்து மக்களுடைய கூடுதல் உரிமையெல்லாம் பேச்சில்லை. எல்லா மக்களுக்கும் உரிய உரிமை ஜனநாயகத்தில் வேண்டும். இல்லாவிட்டால் இந்த நாட்டினுடைய ஒருமைப்பாடு சிதைந்துவிடும். நீ பாட்டுக்கு அவன் 130 எம்பி வருவான், இங்கே இருக்கிற 32 எம்பி வருவான் என்றால் அதெல்லாம் எடுபடாது. இதையெல்லாம் எதிர்த்து பேச வேண்டிய கட்டாயம். கொள்கை எதிரி என்று சொல்லிவிட்டு பிஜேபியை பற்றி விமர்சனமே செய்யாமல் இருக்கக்கூடிய நிலைமையெல்லாம் இனிமேல் இருக்க முடியாது. சிபிஎஸ்சியில் மும்மொழி கொள்கையை கொண்டு வந்து விட்டார்கள். 2 மொழி இந்திய மொழி படிக்க வேண்டும், அதில் ஒன்று இந்தியாக ஆகிவிடும். எல்லாவற்றையும் எதிர்த்து நிற்க வேண்டிய கட்டம் வரும். எல்லாவற்றையும் மன வலிமையோடு தாங்கி இருக்க வேண்டிய. சினிமா வாழ்க்கை எளிதானது. அரிதாரத்தை பூசினோமா, கொதித்தோமா, ஆடினோமா, கட்டி பிடித்தோமா, பிறகு மாலையில் குளித்து விட்டு அத்தரடித்து கொண்டு அப்படி வாழ்ந்தோமா என்று வாழ்கிற வாழ்க்கை வேறு. இது 5 கோடி மக்களின் தேவைகள், 7 கோடி மக்களின் தேவைகள், இவற்றையெல்லாம் சரி இருக்கட்டும். அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், யாராவது ஆள வேண்டும். உன்னை மக்கள் தேர்ந்தெடுத்துக்கிறார்கள். நான் அது பிழை என்று சொல்லவில்லை. அதற்குரியவனாக உங்களை ஆக்கி கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறேன். இல்லாவிட்டால் வீணாக போய்விடும். கொஞ்ச நாளில் கடகடத்து போய்விடும். எல்லாம் குளறுபடியாகிடும். ஆட்சி நடத்துவது எளிதில்லை. ஒரு குடும்பம் நடத்துவதே எளிதில்லை. 4 பேருடைய முழு அன்பையும் பெறுவதே எளிதில்லை. 7.5 கோடி மக்களுடைய தேவைகள் போதை நாடாக இருப்பதை மாற்றுவது, டாஸ்மார்க் நாடாக இருப்பதை மாற்றுவது, கற்பழிப்பு நாடாக, பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நாடாக இருப்பதை மாற்றுவது, எவ்வளவோ இருக்கிறது. நீங்கள் சொல்வது போல பேருந்துகள் பூராவும் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு இலவசமாக ஓடுகின்ற நிலையை நாளையிலிருந்து எதிர்பார்த்தால் அதற்கு என்ன செலவு வரும், எப்படி போக்குவரத்தை நடத்த போகிறோம் என்பதையெல்லாம் சிந்தியுங்கள். நீங்க தேர்தலுக்கு முன்பாகவே ரொம்ப கடுமையாக விமர்சிச்சிருந்தீங்க விஜயனுடைய திட்டங்களை எல்லாம். விஜயனுடைய தேர்தல் அறிவிப்புகள், அறிக்கைகள், மகளிருக்கு மாதம் 22,500 இல்லை திட்டங்கள். நம்முடைய வருவாய் என்ன, எவ்வளவு ஈட்ட முடியும்? ஜிஎஸ்டி மூலம் வருகிறது, பத்திரப்பதிவு மூலம் வருகிறது, பெட்ரோல் மூலம் வருகிறது, டாஸ்மார்க் மூலம் வருகிறது. வருவாய் என்ன? ஸ்டாலின் வாங்கி வைத்திருக்கின்ற கடனுக்கு 80,000 கோடி வட்டி கட்ட வேண்டும். ஆண்டு ஒன்றுக்கு 80,000 கோடி வட்டி கட்ட வேண்டும். தமிழ்நாட்டினுடைய வருமானம் என்ன? 3 லட்சம் கோடிக்கு கொஞ்சம் கூடுதலானது. 80,000, 3 1 பங்கு வட்டி கட்ட வேண்டும். அந்த 5 ஆண்டுகளில் 70-60 ஆண்டுகளில் வாங்கப்பட்ட கடன் 5 லட்சம். எடப்பாடி காலம் வரையும் இந்த ஒரு ஆள் வாங்கிய கடன் 5 லட்சம் கோடி. எவன் அப்பன் வீட்டில் இருந்து வட்டி கட்டுவது? என்ன பண்ணினாய் நீ? சட்டி கொடுத்ததையும் முட்டி கொடுத்ததையும் தவிர என்ன செய்தாய்? மத்தியானம் மேட்னி ஷோ பார்ப்பதற்கு மாணவனுக்கு 1000 ரூபாய், இல்லாவிட்டால் அவன் படிக்க வர மாட்டான் என்று சொன்னான். எது இன்றியமையாததோ நாட்டில் எவன் நோய்வாய்ப்பட்டாலும் எந்த ஒரு மனிதனுக்கும் இலவசமாக வைத்தியம் செய்யப்பட வேண்டும். வசதியுடையவன் அவனே வரமாட்டான். அம்மா உணவகத்துக்கு வருகின்றவன் வசதி இல்லாதிருந்தால் வருவான். அவனுக்கு உள்ள உணவகம் அது நடத்தப்பட வேண்டும். அதுபோல் மருத்துவமனைகள், கல்விக்கூடங்கள், இது 2 தான் ஒரு அரசினுடைய முழுமையான வேலை. தரத்தோடு நடத்து. பிறகு பள்ளிக்கூடங்கள், சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்கள் 2000 பள்ளிக்கூடங்கள் விரிவடைகின்றன என்றால் நீங்கள் நடத்துகின்ற விதம் சரியில்லை. ஆசிரியர்கள் வைத்துக் கொள்வதில்லை, ஆசிரியர்களுக்கு ஒழுங்காக சம்பளம் கொடுப்பதில்லை, டெம்பரரி வாத்தியார்களை வைத்துக் கொள்கிறீர்கள். இப்படி எவ்வளோ குற்றங்கள். அது இருக்கட்டும். 5 லட்சம் கோடி கடன் வாங்கி வைத்து போயிருக்கிறார் அவருடைய ஞாபகார்த்தமாக. இதுக்கு 80,000 வட்டி கட்ட வேண்டும். அப்புறம் இனிமேல் நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் இலவசமாக பேருந்தில் பெண்கள் செல்வதற்கு வாங்கினால் கடன், அதுக்கப்புறம் எந்த ஆட்சி வந்தாலும் அந்த கடன்களை எல்லாம் தீர்க்க முடியாது. எல்லாவற்றையும் யோசித்து சிந்தித்து இருக்கிறத பார்த்தா சாத்தியம்னு நினைக்கிறீங்க? அந்த அறிக்கை, தேர்தல் அறிக்கை உங்களுக்கு தெரியும், சொன்ன திட்டங்கள் தெரியும், நிறைவேற்றுவதற்கு சாத்தியம்னு நினைக்கிறீங்களா? நிறைவேற்றுவதற்கு சாத்தியம் இல்லை என்று தான் நான் நினைக்கிறேன். ஆகவே சாத்தியமற்ற கோரிக்கைகளை வைத்தவருக்கு நான் வாக்களிக்கவில்லை. வைத்துக் கொள்ளுங்கள். எது நடக்கும், எது நடக்காது, எப்படி இந்த நாட்டை வழிநடத்த வேண்டும் என்பதில் எனக்கு ஒரு கருத்து இருக்கிறது. ஆகவே வானளாவிய கற்பனைகளில் ஈடுபடுகின்ற தலைவர்களை நான் ஆதரிக்காததுக்கு அதுதான் காரணம். மக்கள் ஆதரித்திருக்கிறார்கள், பெருவாரியான மக்கள். அப்படி ஆதரிக்கின்ற போது
அந்த மக்களுக்கு உரிய வகையில் செயல்பட வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்கிறது. ஆகவே ரியாலிட்டி என்ன என்ற அடிப்படையில் எல்லாவற்றையும் நான் சொல்வேன். முதலிலே சட்டம் ஒழுங்கு, முதலில் பெண்கள் பாதுகாப்பு, முதலிலே போலீஸ் ஸ்டேஷனையும் தாசில்தார் அலுவலகத்தையும் நீங்கள் பயன்படுத்தாத தன்மை, இதை 3 மாதம் கடைபிடியுங்கள். நாட்டினுடைய முகம் மாறும். அடுத்த முறை உங்களுக்கு ஓட்டு போட வேண்டிய கட்டாயத்திற்கு என்னை கொண்டு வர வேண்டும். புரிகிறதா? உங்களுக்கு ஓட்டு போடக்கூடாது என்பது என்ன ஒரு பகையா? எனக்கு என்ன இப்படி எல்லாம் அளந்து விடுகிறார்களே, இதெல்லாம் என்ன நடக்கும் என்று நமக்கு தோன்றுகிறது. மத்திய அரசாங்கம் கடுமையான அரசாங்கம். அந்த அரசாங்கத்தோடு நீங்கள் சிறுபான்மை மக்களின் ஆதரவை பெற்று இருக்கிறீர்கள். ஆதரவு பெற்றுட்டாரா? ஆதரவு பெறவில்லை. அவரு இல்ல தெரியலையே. எல்லா சிறுபான்மையான பிஷப்புகள், பேராயர்கள், தெரியாது திமுக கூட பெற்றார். இவரை எதிர்க்க வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு இல்லை. இல்லாவிட்டால் வாக்கு பெற முடியாது. நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், பிஜேபியே இந்த தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது என்று தான் நான் கருதுகிறேன். ஒரே ஒரு இடத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். முருகன் தோற்றிருக்கிறார், தமிழிசை தோற்றிருக்கிறார், நயினார் நாகேந்திரன் தோற்றிருக்கிறார், அந்த வானதி சீனிவாசன் தோற்றுக்கிறார். அவ்வளவு பெரிய ஆட்களும் தோற்றுவிட்டார்கள். ஒரே ஒருவர் முகம் தெரியாதவர் ஊட்டியில் வென்றிருக்கிறார். காலகாலமாக பிஜேபி தொடங்கிய காலத்திலிருந்து வெற்றி பெற்ற கன்னியாகுமரி அவர்களை கைவிட்டு விட்டது. ஏன் என்று சிந்திக்க வேண்டும். எனக்கு பல சமயங்களில் தோன்றும், அதிமுகவுக்கு ஏற்படுகின்ற எதிர்ப்பே பிஜேபி சார்ந்திருக்கின்ற எதிர்ப்பு என்று எனக்கு பல சமயங்களில் தோன்றும். அதனால் சென்ற தேர்தலே அவர் பிஜேபி எதிர்த்து தான் நடத்தினார். அவருடைய அரசியலே, ஸ்டாலினுடைய அரசியலே பிஜேபி எதிர்ப்பு அரசியல் தான். ஆனால் அவர் நினைத்தால் பாராளுமன்ற தேர்தலாக நடைபெற்றது. மோடியா வரப்போகிறார் முதலமைச்சராக. ஆனால் அப்படித்தான் ஒரு நிலைமை தோற்றுவிக்கப்பட்டது. ஆகவே தமிழ்நாட்டில் பல பேர் வேறற்று போனார்கள். 8% வாக்கு வாங்கிய சீமான் 4% வந்து விட்டார். அதாவது போக போக 1.5, 3.5, 4.5, 8 என்று போனார். ஏனென்றால் இந்த வேண்டாத ஆட்கள், இந்த ரெண்டும் வேண்டாத ஆட்கள் வாக்களிப்பதற்கு ஒரு வசதி இருந்தது. விஜயகாந்த் இருந்தார், அவருக்கு போட்டார்கள். அப்புறம் சீமான் வந்தார், அவருக்கு போட்டார்கள். இப்பொழுது விஜய் பக்கம் ஒரேடியாக சார்ந்து விட்டார்கள். ஆகவே அந்த வாக்குகளெல்லாம் உள்ளடங்கி விட்டன. ரொம்ப வெட்டி பேச்சு, கண்டபடி பேசுவது, அவன் தமிழன் இல்லை, இவன் தமிழன் இல்லை என்ற ஆகாத போக்குகளை கட்டி, அவன் என் பாட்டன், இவன் என் சித்தப்பன், அவன், இதெல்லாம் வெட்டி அரசியல் தான் தமிழ்நாட்டில் நடக்கிறது. யூடியூப் சேனல்கள் கண்டபடி பெருத்து விட்டன. இவையெல்லாம் யாருடைய ஊதுகுழலாகவோ செயல்படுகின்றன. பணம் வைத்திருக்கிற கட்சிகள் இவர்களை தங்களுடைய கட்டுக்குள் வைத்துக் கொள்கிறார்கள். அதனால் உண்மைகள் வெளிப்படுவதற்கு மாறாக பல சமயங்களில் ஊடகங்கள் பிழையான செய்திகளை கொண்டு போகிற நிலைமை ஏற்படுகிறது. அவையெல்லாம் போகட்டும், பொதுவானவை அவையெல்லாம். நான் விஜய்க்கு 3 சொல்லுகிறேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கும் எம்எல்ஏக்கள் போகக்கூடாது. தனிப்பட்ட ஒன்றுக்காக, மக்களுக்கு ஒரு குறை நேர்ந்து விட்டால் போகக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு பரிந்துரை செய்வதற்கு, அவனை கூட்டிக் கொண்டு வருவதற்கு திமுககாரன் போய் கூட்டிக் கொண்டே வந்து விடுவான். லாக்கப்பில் இருக்கிறவனை தொடர்ந்து கூட்டிக் கொண்டு வந்து விடுவான். போலீஸ் ஸ்டேஷனில் உங்களுக்கு வேலை இல்லை, தாசில்தார் அலுவலகத்தில் உங்களுக்கு வேலை இல்லை. மக்களுடைய குறைகளை சட்டமன்றத்தில் சொல்லுங்கள், அதிகாரிகளிடம் சொல்லுங்கள், மந்திரிகளிடம் சொல்லுங்கள், முதலமைச்சரிடம் சொல்லுங்கள். அதன் மூலமாக அதை நிறைவேற்றி கொடுங்கள். கல்குவாரிகளை நோக்கி அவர்களை போக விடாதீர்கள். ஆற்று மணலை நோக்கி போக விடாதீர்கள். மலைகளை நோக்கி போக விடாதீர்கள். காடுகளை நோக்கி போக விடாதீர்கள். எல்லா சந்தன மரங்களை அழித்து தான் ஒவ்வொரு மந்திரியும் உங்களுக்கு பணம் வைத்திருக்கிறார். ஆகவே இந்த காரியங்களை முதலில் செய்தாலே பெரிய மாறுதல் நிகழ்கிறது என்று நினைப்பார்கள். நான் உங்களுக்கு நல்ல யோசனை தான் சொல்லுகிறேன். இதையெல்லாம் நீங்கள் இந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவது மற்றவர்களை விட உங்களுக்கு கூடுதல் சுமை இருக்கும். ஏனென்றால் பெருவாரியாக மக்கள் மோதி உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். நீங்கள் நிறுத்தியிருப்பது ஒரு தந்தி கம்பத்தை நிறுத்தியிருந்தாலும், ஒரு மனிதன் நிறுத்தியிருந்தாலும் அவர்கள் வாக்களிக்கிறார்கள். அதை பற்றி அவர்களுக்கு கவலையே இல்லை. அதான் நான் சொன்னேன், 234 இடங்களில் ஆட்களை நிறுத்த தகுதியுடைய ஒரு கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு போதுமானது. அதற்கு அறியப்பட்ட முகம் விஜய் என்று அவர்கள் வாக்களித்தார்கள். நான் எந்த ஊழலும் செய்ய மாட்டேன், எந்த ஊழலும் செய்ய விட மாட்டேன், ஊழல் மிகுந்த பேரரசை ஒழிப்பேன் என்று நீங்கள் சொன்னது ஒரு வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஆகவே இவர்களை நீங்கள் கட்டுக்குள் வைத்திருங்கள். அதனால் ஆட்சி தடுமாறிவிட்டாலும் கூட மீண்டும் ஆட்சிக்கு வர முடியும்.
அவர் முயன்றார். எம்ஜிஆர் அப்படி வைத்திருந்தார், 2.5 ஆண்டுகள் வைத்திருந்தார், இறுக்கி பிடித்து வைத்திருந்தார். அதாவது ராஜாஜி காமராஜர் ஆட்சியை போல எவரும் திமிர முடியாமல் வைத்திருந்தார். நாம் லஞ்சம் வாங்குவதற்காக வரவில்லை, கருணாநிதியை லஞ்சம் வாங்கியவர் என்று சொல்லி வந்திருக்கிறோம் என்றெல்லாம் அவர் அந்த கட்டத்தை நடத்தினார். ஆகவே இதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது, செய்து பாருங்கள். யாராவது வருவார்கள், கூட்டணிக்கு மந்திரி பதவியெல்லாம் கொடுக்க போகிறீர்கள், யார் வேண்டுமானாலும் வருவார். கூட்டணி ஆட்சி முன்னாடியே அறிவிச்சிட்டாரு. கூட்டணி ஆட்சி என்று அறிவிக்காமல் என்ன செய்வது? இல்ல, முதல் ஆளுநர் 2 வகையாக அவரை தேர்வு செய்யலாம். ஒன்று, இவரை ஆட்சி அமைக்க விட்டு ஒரு மாதம் நேரம் கொடுப்பது. இவரால் ஒருவேளை போதிய ஆட்களை திரட்ட முடியவில்லை என்றால் 1 மாதம் முதலமைச்சராக இருக்கட்டும் என்று ஒரு வசதி செய்து கொடுப்பது. இன்னொன்று, எல்லாரிடம் கையெழுத்து வாங்கி கொண்டு வந்து யார் யார் உனக்கு ஆதரவு தருகிறார்கள் என்று எனக்கு சான்று ஆதாரங்களை கொடுத்து விட்டு ஆட்சிக்கு போ என்று சொல்வதன் மூலம் 4 நாள் எடுத்து தான் இருக்க முடியுமே தவிர 5ஆவது நாள் மறுபடியும் இது நடக்காது. சரண் சிங்கெல்லாம் அப்படி தானே இறங்கினார். அதை எப்படி வேண்டுமானாலும் ஆளுநர்கள் செய்வார்கள். அது பெரிய முக்கியம் இல்லை. ஆனால் உங்களுக்கு போதுமான பெரும்பான்மை இருக்கிறது. மந்திரி பதவி வைத்திருக்கிறீர்கள், கொடுக்க போகிறீர்கள், மேலே வந்து விழுவார்கள். காங்கிரஸ் எல்லாம் ஓடி வந்து விழுந்து விடும். என்ன, அதனால இதெல்லாம் ஒன்று. ராகுல் காந்தி உடனே போன் எடுத்துட்டாரா? எடுப்பார்ல ராகுல் காந்தி, திருமாவளவன். வைகோ மட்டும் சொல்லியிருக்கிறார், ஒரு கூட்டணி கட்சியில இருந்து வெற்றி பெற்று விட்டு நாங்கள் மாற்று கட்சிக்கு ஆதரவு கொடுப்பதற்கு போகின்றவர்கள் இல்லை, என்னை அப்படி அழைப்பதற்கு யாருக்கும் தைரியம் இருக்காது என்று சொல்லியிருக்கிறார். கூப்பிடவே மாட்டாங்கன்றார். கூப்பிடவே மாட்டார்கள், கூப்பிடுவதற்கு தைரியம் இருக்காது என்று சொல்லிவிட்டார். ஆகவே அது சரியான போக்கு. எந்த ஒரு ஆட்சி கூட்டணியில் இருந்தவர்கள், அது சரியான போக்கு தான். அதில் ஒன்றும் பிழை ஒன்றும் கிடையாது. அது அவர் ஒரு தீர்மானமாக ஒரு ஆள் தான் நம்முடைய ஆள் இருக்கிறார், இந்த ஒரு ஆள் மந்திரியாக விட்டார் என்ன என்று அவர் முடிவு செய்து விட்டார். மற்றவர்களும் 1 ஆள் 2 ஆள் தான் இருக்கிறார்கள். எந்த கட்சியில் கூடுதல்? காங்கிரஸே 5 இடங்களை தான் பெற்றிருக்கிறது. 50 ஆண்டுகள் நாடாண்ட கட்சி வெறும் 5 இடங்களை பெற்றிருக்கிறது. நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் அமைச்சிருக்கு. தாக்கு பிடிக்குமா 5 வருஷத்துக்கு? மைனாரிட்டி கவர்மெண்ட் என்று கருணாநிதி கவர்மெண்ட்டை சொன்னார்கள். ஏனென்றால் அவர் போதிய பெரும்பான்மையும் பெறவில்லை, பிறரை கூட்டணிக்குள்ளும் கொண்டு வரவில்லை. அதனால் அது மைனாரிட்டி கவர்மெண்ட் என்று அழைக்கப்பட்டது. இவர் கூட்டணிக்குள் கொண்டு வர போகிறார். ஆகவே இட் cannot be a minority government. It is a coalition government. இல்ல, அப்படியே இருந்தாலும் பல மாநிலங்கள்ல ஆதரவு திரும்பப்படுவது அல்லது பிஜேபி விளையாடுவது நிறைய விஷயங்களை பார்க்க முடியுது. இந்த மாதிரியான அச்சுறுத்தல் கண்டிப்பா விஜய்க்கு இருக்கும். அதெல்லாம் தாக்கு பிடிச்சி நகர்ந்துருவாருன்னு நினைக்கிறீங்க? இல்லை, என்ன இப்படி தேர்தலில் வெற்றி பெற்று வந்திருக்கிறார், என்ன ஆதரவு? இல்ல சார், கர்நாடகாவில் சட்டத்திற்கு மாறாக மத்திய அரசாங்கம் நடந்து கொண்டால் மறுபடியும் திரும்ப ஆட்சிக்கு வருவார். எம்ஜிஆர் அப்படித்தான் கலைத்தார்கள். திரும்ப ஆட்சிக்கு வந்தாரா இல்லையா? அதாவது அது மக்களிடம் பெரிய ஆதரவை பெற்று தரும். எம்ஜிஆருடைய ஆட்சி கலைக்கப்பட்டது, மத்திய அரசாங்கம் கடுமையாக நடந்து கொண்டது. கலைத்த பிறகு குற்றம் என்ன செய்தேன் என்று கேட்டார். மக்கள் ஒரு குற்றமும் செய்யவில்லை. எதற்காக? அவனுக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக கலைப்பானா, அந்த அதிகாரத்தை நாங்கள் தருகிறோம் என்று மக்கள் கொடுத்தார்கள். அதனால் மீண்டும் ஆட்சிக்கு வந்தார். அதனால் கலைப்பார்கள், கெடுப்பார்கள், இதெல்லாம் செய்வதற்கு தான் எல்லாரும் இருப்பார்கள். இதெல்லாம் மீறி நாம் நிற்க வேண்டும். அதாவது நான் சொன்னது போல இந்த 2-3 காரியங்களை செய்தாலே அவருடைய ஆட்சி நிலைபெறும். விஜயனுடைய கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கிறது. இனி தமிழ்நாட்டில் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கையை விரிக்காம உன் கைக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியுமா? கையை விரிச்சா தானே உன் கைக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியும். நிறைய பேர் ஆட்சி நடத்திட்டு இப்போதானே வந்திருக்கிறாரு. நான் சொல்றேன், இந்த தப்புக்கள் எல்லாம் ஏற்கனவே 50 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் நடந்த தப்புக்கள். போலீஸ் ஸ்டேஷன், தாசில்தார் அலுவலகம், கவர்மெண்ட் கல்குவாரிகள், இந்த இவற்றிலிருந்தெல்லாம் உங்களுடைய ஆட்களை கடுமையாக உங்களால் விலக்கி வைக்க முடியும் என்றால் நீங்கள் ஆட்சியை பெற்றதற்கான பாதி வெற்றியை பெற்று விட்டீர்கள். மீதியை உங்களுடைய திட்டங்களின் மூலம் பெறலாம். சிலர் சொல்றாங்க விஜய் ஜெயிச்சதே இல்ல, இவிஎம் மிஷின்ல திருட்டுத்தனம் பண்ணிட்டாங்க, அதெல்லாம் பிஜேபி. அப்படி இந்த பேச்செல்லாம் இந்த ரொம்ப சேனல்ல பேசுறதுக்கு ஆளுங்க இருக்காங்க, அவங்ககிட்ட கேளு. இல்ல, நீங்க அப்படி நினைக்கிறீங்களா? அவங்ககிட்ட கேளு. இதெல்லாம் இவர் 110 இடங்களில் வெற்றி பெற முடிகிறது, இதெல்லாம் பண்ணி இருந்தால் வெற்றி பெற்றிருப்பார். அது செய்த திருட்டுத்தான் செய்து வெற்றி பெற்று விட்டார் என்று சொல்கிறார்.
அப்படின்னா தோத்தவனெல்லாம் வாயை 9 ஓட்டையும் மூடி கொண்டிருக்கான்னு கேட்க மாட்டானா? இது என்னப்பா இது? இந்த மாதிரி கேள்விலாம் கேட்டு எதுக்கு இல்ல நிறைய பேர் பேசுறாங்க. நேரம் 2 நேரத்தையும் ஏன் வீணாக்குறேன்? இல்ல எவனாவது கேட்குற அதான் ரொம்ப பேர் இருக்காங்க. 300 யூடியூப் வச்சிருக்கே, 300 பேசுகிறவன்லாம் அந்த மாதிரி தான் பேசுகிறேன், அதனால இப்படி கேட்டு பழகிருக்கேன். ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள்லாம் இப்படி ஒரு விமர்சனத்தை முன் வைக்கிறாங்க. மக்கள் வந்து இந்த அதிருப்திக்கு ஓட்டு போல சினிமா கவர்ச்சியை பார்த்து என்னென்ன தெரியாம புரியாம ஓட்டு போட்டாங்க. இல்லை பெரிய திமுக எதிர்ப்பு அலை வீசியது. அந்த அலையின் மீது சவாரி செய்துதான் விஜய் வந்தார். விஜய்க்கு இருந்த ஒரே ஒரு தனித்தகுதி 234 இடங்களிலும் ஆள் நிறுத்த முடிந்தது. அது போதுமானதாக மக்களுக்கு இருந்தது. ஸ்டாலினை தூக்கி எறிவதற்கு ஒரு மாற்று அமைப்பு தேவைப்பட்டது. அந்த மாற்று அமைப்பாக அவர் தேர்வு செய்யப்பட்டார். வெறும் சினிமா கவர்ச்சியின் மூலம் வெகு வேகமாக அவர் அறியப்பட்டவராக இருந்தார் என்பதுதான் அதனுடைய சிறப்பு. நீனும் நானும் அறியப்படுவதற்கு 50 ஆண்டுகள் ஆகும். ஒவ்வொன்றையும் செய்து கொஞ்சம் கொஞ்சமாக போய் வஉசியும் சரி, காந்தியும் சரி, மற்றவர்களும் சரி. சினிமா நடிகர்கள் ஏற்கனவே அறியப்பட்டவர்கள். எளிதாக மக்களிடம் போய் சேர்வது வசதியாக இருக்கிறது. அவர்களால் சிறப்பாக எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்றால் அது ரொம்ப எளிது. ஒரு இளம் தலைமுறைக்கான சட்டமன்றமாக மாறி இருக்கு. விஜய் vs உதயநிதி அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன ஆகாத பேச்சு பேசுறீங்க? என்ன பாரு, நாட்டுக்கு நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாத, தாசில்தார் ஆஃபீஸுக்கு போகாத, கல்குவாரிக்கு போகாத, ஆற்று மணல் படுகைக்கு போகாத, நாட்டுக்கு இதெல்லாம் அவன் அது என்ன இது அதோட தொடர்பு பற்றி பேச என்ன தொடர்பு? இந்த பேச்செல்லாம் விடு. இந்த பாரு, அதாவது அறிவுடையவர் ராஜாஜி 94 வயதிற்கும் அறிவுடையவராக இருந்தார். ஒருத்தன் 35 வயதில் முட்டாளாக இருக்கேன். ஆகவே அறிவுக்கும் அதுக்கும் அறிவுக்கும் நீ என்ன உழுக போறியா? பலம் வேணுமா உனக்கு? மரம் வெட்ட போறியா? பலம் வேணுமா? நாடாள போகிறா உன்னுடைய அறிவை கொண்டு யோசித்து செய்ய போகிற. இதை செய்கிறதுக்கு உன்னுடைய நேர்மை வேண்டும், மன உறுதி வேண்டும், எதையும் சிக்கல்களை நேர் செய்கின்ற ஆற்றல் வேண்டும். இது முக்கியமாக. அப்புறம் என்ன ஓட்டப்பந்தயத்துக்கு அப்புறம் இங்கே நிறைய விஷயங்களை பகிர்ந்து கூட ரொம்ப நன்றி.